விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு ரவி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நடவு நட்டு 4வது நாள், அதாவது நெல் பயிர் வந்து நடவு நட்டு 4வது நாள் வந்து சிங்க் சல்ஃபேட் போட்டுட்டேன். மறுபடியும் பயிர் மஞ்சளாக தான் இருக்குது. இப்போ 60 நாள் ஆகுது. மறுபடியும் சிங்க் சல்ஃபேட் போடலாமா? 60 நாள் கழித்து நான் வந்து சிங்க் சல்ஃபேட் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நண்பர் கேட்டது ஒரு அருமையான கேள்வி. சிங்க் சல்ஃபேட் போட்டதுக்கு அப்புறம் கூட நிறைய பேருக்கு வந்து நெல் பயிர் வந்து மஞ்சளாக வந்து வரக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்க்குறோம். இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மஞ்சளாக வர்றதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து நோய்கள். முதலாக வந்து நெல் பயிர் வந்து நீங்கள் சிங்க் சல்ஃபேட் போட்டதுக்கு அப்புறம் கூட இப்போ நெல் பயிர் வந்து மஞ்சளாக மாறுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக வந்து இந்த பனிக்காலங்கள், அதிகப்படியான குளிர்காலங்கள் மற்றும் வந்து மழைக்காலங்களில் வந்து இந்த நோய்கள், பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்து நெல்லில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வகையான பாக்டீரியல் டிசீஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் பிளாஸ்ட், அதாவது வந்து நெல் வரக்கூடிய குலை நோய் வந்து இலை குலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து அதில் வந்து நிறைய நெக் பிளாஸ்ட்லாம் இருக்குது. கழுத்து குலை நோய், இலை குலை நோய், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதிகமாக வர்றது இலை குலை நோய் வரும். அதுக்கான இமேஜ் வந்து போட்டுரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து நெல் பயிரில் வந்து லேசாக மஞ்சளாக வந்து அப்புறம் வந்து அது வந்து ரெட் கலராக மாறி அப்புறம் வந்து கண் போன்ற ஒரு அமைப்பாக வந்து மாறும். அந்த இலைகளில் வந்து கண் போன்ற ஒரு வடிவம் வந்து உருவாகும். இதை வந்து குலை நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த குலை நோய் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய மருந்துகள் வந்து சொல்லியிருக்கோம். குறிப்பாக ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோசெப், அப்புறம் வந்து அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் அல்லது அசாக்சிஸ்ட்ரோபின் வித் மேங்கோசெப், இந்த மாதிரி வந்து நிறைய மருந்துகள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து இப்போ குலை நோய்க்கான மருந்துகள் நிறைய வந்து நம்ம பார்த்துட்டோம். நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். தேவைப்பட்ட அந்த வீடியோக்களையும் வந்து நம்ம சேனலில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து குலை நோய் வந்து வர்றதுக்கு வந்தால் இதை வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த மருந்துகளை கொடுத்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அது மாதிரி வந்து பாக்டீரியல் லீஃப் பிளைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாக்டீரியா இலை கருகள் நோய். இந்த பாக்டீரியா இலை கருகள் நோய் வந்தால் கூட நெல் பயிர் வந்து நுனியிலேருந்து கருகும். நுனியிலேருந்து வந்து கருக ஆரம்பித்து அப்படியே காய்ந்தது போன்று வந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து இலைகள் வந்து தொடர்ச்சியாக அந்த காய்ஞ்சி போன பகுதி வந்து அப்படி கொஞ்சம் மஞ்சளாக மாறும். அப்புறம் வந்து காய ஆரம்பிக்கும். இது பாக்டீரியா இலைக்கருகள் நோய். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பாக்டீரிமைசினம் சொல்லக்கூடிய மருந்து, அது கூட வந்து அசாக்சிஸ்ட்ரோபின் வித் டெபுகோனசோல், அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது வந்து இதை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் வந்து காப்பர் ஹைட்ராக்சைடு, அது வந்து ஏக்கருக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம் அப்படிங்கிற வகையில் ஸ்ப்ரே பண்ணும்போதும் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். பாக்டீரிமைசின் இருக்குது, அப்புறம் வேல்டாமைசின் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். இது சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். அது மாதிரி இந்த மேற்சொன்ன மருந்துகள் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் வந்து நீங்கள் மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். இந்த பாக்டீரிமைசின் சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். டெட்ராசைக்ளின் வித் ஸ்ட்ரெப்டோமைசின், அந்த மாதிரி டெக்னிக் வருது. அதை கொடுக்கலாம். அல்லது பாக்டீரிமைசின்ங்கிற பேர்லேயே வருது. அதை கொடுத்து கூட இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வந்து நம்ம மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். முக்கியமாக வந்து இதுக்கான காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் தான். கிளைமேட் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட். அதிகப்படியான பனி, அதிகப்படியான குளிர் மற்றும் அதிகப்படியான ஈரப்பதம், காற்றில் காணப்படக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் குளிர் காரணமாக கூட இந்த நோய்கள் வந்து வரலாம். குறிப்பாக வந்து இந்த காலநிலை வந்து இந்த குளிர் காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் இந்த நோய்கள் அதிகமாக வருது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பிரச்சனைகள் வரும். நம்ம சிங்க் சல்ஃபேட் போட்டால் கூட வேறு வகையான சத்து குறைபாடுகள் அங்கே காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு வகையான சத்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சிங்க் மட்டும் இல்லாமல் அந்த பயிருக்கு வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி, தலைச்சத்து குறைபாடு அந்த இடத்துல காணப்படலாம். அதன் காரணமாக கூட நமக்கு வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாகவோ அல்லது கலர் மாறியோ காணப்படலாம். அது வந்து நம்ம வந்து நோய் அல்லது வந்து வேறு வகையான பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் சிங்க் சல்ஃபேட் போடாதனால இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், சல்ஃபர் போன்ற முக்கியமான நுண்ணூட்டத்தில், மெக்னீஷியம் போன்ற, போரான் போன்ற அனைத்து சத்துக்கள் நிறைந்த நுண்ணூட்டங்கள் ஏக்கருக்கு வந்து நுண்ணூட்ட கலவை வந்து ஏக்கருக்கு 10 கிலோ வந்து இந்த நுண்ணூட்ட கலவை வந்து நம்ம வேர் வழியாக போடலாம். அது வந்து ஒரு மிகச்சிறந்த வழி. அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இலைவழி தெளிப்பாக நுண்ணூட்ட கலவை நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து வந்து நீங்கள் வந்து இலைவழியாக நுண்ணூட்ட கலவை வந்து தெளிக்கிறது மூலமாகவும், பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்தால் கூட நீங்கள் வந்து நோய் மருந்து கொடுக்கும்போது அது கூட வந்து இந்த இலைவழி தெளிப்பு நுண்ணூட்ட உரமும் சேர்த்து கொடுக்குறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய கம்பெனிகள் வந்து கீலேட்டட் ஃபார்மில் இருக்கும். அது மாதிரி கீலேட்டட் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய வந்து லிக்விட்லேயே இருக்குது, லிக்விட் ஃபார்முலேஷன்லேயே இருக்குது. வித் வந்து ஜிப்ரலிக் ஆசிட், என்பிகே, வித் வந்து என்பிகேனா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து சேர்ந்தது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, ஜிப்ரலிக் ஆசிட், ஜிப்ரலிக் அமிலம், அது கூட வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், மெக்னீஷியம், காப்பர், போரான் போன்ற முக்கியமான சத்துக்கள் சேர்ந்த கலவையாக வருது. இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த மஞ்சள் இலை தோற்றம் வந்து மாறி
நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி கிடைக்கும். முக்கியமாக வந்து இந்த மஞ்சள் தோற்றம் இருக்கும்போது, இந்த இலைகள் வந்து மஞ்சளாக மாறும்போது பயிர்கள் வந்து சரியான வளர்ச்சியின்றி நமக்கு ஒரு முழுமையான மகசூல் தர முடியாத சூழ்நிலை, அல்லது வந்து சரியாக அந்த பாலியேறாத சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான இதில் அது என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டறிந்து நம்ம வந்து அதுக்கான மருந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வந்து சரியாக வந்து கண்டறிவது, சரியாக வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தக்கன நம்ம வந்து அதுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்கறது மூலமாக மட்டுமே நம்ம வந்து ஒரு முழுமையான தீர்வு காண முடியும். அது மாதிரி வந்து என்ன பிரச்சனை தெரிஞ்சால் தான் நம்ம சரியான மருந்தையும் தேர்ந்தெடுக்க முடியும். சரியான மருந்தை சரியான அளவில் அடித்து நம்ம வந்து ஒரு முழுமையான மகசூலையும் முழுமையான பலனையும் பெற முடியும். ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய விவசாயத்தை வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ அது என்ன பிரச்சனைன்றதை நம்ம வந்து அந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். குலை நோய்க்கான மருந்து பார்த்துட்டோம். அந்த மாதிரி வந்து பாக்டீரியல் இலைக்கர்கள் நோய் அதுக்கான மருந்து பார்த்துட்டோம். அந்த மாதிரி வந்து நுண்ணூட்ட குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அது மாதிரி உரங்கள் வந்து சரியான அளவில் சரியான காலகட்டங்களில் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி வந்து தேவையில்லாமல் அதிக அளவு யூரியா போடக்கூடியது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள், பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதிகப்படியான யூரியாவை நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து யூரியா வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால நெல் அப்படின்னா நம்ம ஒரு டைமுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை 3 மூட்டை வந்து யூரியா போடுறது நல்ல ஒரு மகசூலை அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரே டைமில் வந்து 2 மூட்டை 3 மூட்டை யூரியா போடும்போது உங்களுக்கு நோய்களும் பூச்சி தாக்குதல்களும் தான் அதிகமாக வந்து அந்த பயிரில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். யூரியா வந்து ஸ்ப்ளிட்டட் டோஸாக கொடுக்கணும். அதாவது பிரித்து சிறிதளவாக பிரித்து கொடுக்க வேண்டும். அதை மாதிரி கொடுக்கணும். அது மாதிரி குறிப்பிட்ட அளவில் வந்து பிரித்து, உதாரணம் ஒரு ஏக்கர் அப்படின்னா ஒரு டைமுக்கு யூரியா கொடுக்கணும் அதிகபட்சம் 20லேருந்து 25 கிலோ வந்து கொடுக்கணும். அதுக்கு காட்டிலும் அதிகமாக வந்து கொடுக்குறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் மற்றும் நோய் தாக்குதலுக்கான வழிவகையை ஏற்படுத்தும். அதையும் பார்த்துக்கணும். அது மாதிரி எல்லா நியூட்ரியண்ட்டும் கிடைக்கிற மாதிரி நுண்ணூட்ட கலவையும் சேர்த்து கொடுப்பது மிகச்சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தொழு உரம், நன்றாக மக்கிய தொழு உரம் அல்லது இயற்கை உரம் அல்லது இந்த சொல்லுவோம் இல்லையா ஆட்டு எரு மாட்டு எரு அந்த மாதிரியான ஃபார்மியார்டு மெனியூர் அது கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்தலாம். அதை நன்றாக மக்க வைத்து கடைசி உழவின் போது அதை போட்டு வந்து நீங்கள் பயன்படுறது வந்து உழுது பயிர் வைக்கிறது வந்து நல்ல ஒரு பயனளிக்கும். அது மாதிரி வந்து பொதுவாக ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னாலுமே வந்து அது கரெக்டான டோஸில் கொடுக்கணும். மருந்துடைய அளவுகள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் செஞ்ச அளவை காட்டிலும் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது கூட சில நேரத்தில் அந்த இலைகளினுடைய கலர் மாறுவதற்கோ அல்லது வந்து பயிர்கள் வந்து வாடியது போன்று காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஸோ அதையுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கரெக்டாக இது பண்ணணும். அது மாதிரி தேவையான காலகட்டங்களில் தேவையான அளவு உரங்கள், பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வந்து உரங்களை வந்து கொடுக்குறது மூலமாகவும் இந்த மாதிரி கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்து குறைபாடையும் தவிர்க்கலாம். தேவையில்லாத நோய்கள் மற்றும் பூச்சிகள் வந்து வருவதையும் நம்ம வந்து தவிர்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக இது பண்ணணும். அது மாதிரி வந்து பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் மற்றும் வந்து குலை நோய்க்கான பராமரிப்பு முறைகள், அதற்கான காரணிகள், அதற்கான மருந்துகள் பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை நம்ம வீடியோ செக்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது இது வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு மருந்து பற்றியும் சொல்லிட்டு வரோம். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம கடையில் போய் வந்து சரியான மருந்துகளை கேட்டு தெரிந்து பெற்றுக்கொள்வதற்கு இது வந்து வீடியோக்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல விஷயங்களை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். அது மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும், அதாவது மருந்து வந்து எனக்கு கரெக்டான மருந்து வேணும், நல்ல கம்பெனி மருந்தாக வேணுன்ற நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் என்னால் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதனால் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். மேலும் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.